நண்பர்களே, சூடான் பத்தி பேசினா இன்னைக்கு உலகத்திலேயே மிக கொடூரமான நிலைமை எங்க இருக்குன்னு கேட்டா அது சூடான்ல தான். காசா ஸ்ட்ரிப்ல அண்மையில நடந்த அழிவு, அங்க நடந்த கொடுமைகள் இன்னும் முழுசா நிக்கல. சில நாள்களுக்கு முன்னாடி கொஞ்சம் தணிஞ்ச மாதிரி தெரிஞ்சது. ஆனாலும் சோஷியல் மீடியா முழுக்க சூடான் நிரம்பி வழியுது. ஏன்னா அங்கிருந்து வர்ற போட்டோக்கள், வீடியோக்கள் இதயத்தை பிழியுது. மக்கள் சூடான் ஜெனோசைட்னு போஸ்ட் போடுறாங்க. ஆச்சரியம் என்னன்னா, காசாக்காக இஸ்ரேலை பாய்காட் பண்ணுங்கன்னு கேம்பெயின் நடந்த மாதிரி இப்ப சூடான்காகவும் பாய்காட் இயக்கம் ஆரம்பிச்சிருக்கு. ஆனா இந்த முறை பாய்காட் இஸ்ரேலுக்கு இல்ல, ஒரு முஸ்லிம் நாட்டுக்கே. அது நமக்கு தெரிஞ்ச யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் பணக்கார செல்வாக்கு மிக்க நாடு. இப்படிப்பட்ட சூழல் நடக்கிறப்ப ரொம்ப பேர் இந்த விஷயத்துல குழப்பத்துல இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரே கேள்வி, சூடான்ல என்ன நடக்குது? 1000 இல்ல, லட்சக்கணக்கில் செத்து போறவங்க யாரு? அவங்கள இப்படி கொடூரமா கொன்னவங்க யாரு? மொத்த கதையில யுஏஇக்கு, குறிப்பா அதோட தங்கத்துக்கு என்ன பங்கு? இந்த கேள்விகளை எல்லாம் இந்த வீடியோல தெளிவா பேசுவோம். முதல்ல இந்த மேப் பாருங்க. உலகத்துல சூடான் எங்க இருக்கு? இன்னும் பரப்பளவுல ரொம்ப பெரிய நாடுதான். ஆனா சில வருஷங்களுக்கு முன்னாடி இன்னும் பெருசா இருந்துச்சு. பின்னாடி 2ஆ பிளவுபட்டு கீழ்ப்பகுதி பிரிஞ்சு சவுத் சூடான் அப்படின்னு புது நாடு உருவாச்சு. முஸ்லிம் பெரும்பான்மை இருக்கிற இந்த நாட்டோட வரலாறு போனா 1956 வரைக்கும் இந்தியா மாதிரியே பிரிட்டிஷ் ஆட்சியில இருந்துச்சு. சுதந்திரம் வந்துச்சு, ஆனா ஜனநாயகம் மட்டும் வரல. அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் நாடு எப்பவும் குழப்பத்துல தான் இருக்கு. தேர்தல் நடந்தாலும், அரசு அமைஞ்சாலும் ராணுவ ஜெனரல் வந்து அதிகாரத்தை பிடிச்சுக்குவாரு. இந்த கதை நம்ம பக்கத்து நாடு பாகிஸ்தான்ல நடந்த மாதிரி நல்லா பரிச்சயம் தானே. உதாரணத்துக்கு ஒமர் அல் பஷீர் சூடான மேல அதிக காலம் ஆண்டவர். 1989 ராணுவ கிளர்ச்சி பண்ணி அதிகாரத்தை பிடிச்சாரு. 30 வருஷங்கள், அதாவது 2019 வரைக்கும் பல்வேறு பதவிகள்ல உட்கார்ந்து நாட்டை ஆண்டார். ஆனா ராணுவ பலத்தால வந்ததால தன் அதிகாரம் எப்பவாவது போயிடும்னு எப்பவும் பயந்துட்டு இருந்தாரு. அந்த பயத்தால் தான் தன் விசுவாசிகளோட ஒரு தனிப்பட்ட ராணுவத்தை உருவாக்கினார். அந்த ராணுவத்தோட ஒரே வேலை பஷீர் ஆட்சியை காப்பாத்துறது. எந்த பகுதியிலாவது தனக்கு எதிராக குரல் எழுந்தாலும், கிளர்ச்சி வரலாம்னு தோணுச்சுன்னா அந்த தனிப்பட்ட ராணுவம் போய் கொடூரம் அடக்கிடும். காலம் போக போக இந்த ராணுவம் இன்னும் பலமா மாறுச்சு. லட்சக்கணக்கில் ஆளுங்களை கொன்னுட்டாங்க. சின்ன போராட்டத்தையும் தாங்கிக்க மாட்டாங்க. உலகத்துல எங்காவது அரசுக்கு எதிராக போராட்டங்கள் நடக்கும்ல, அப்படிப்பட்ட போராட்டங்களின் மேல கூட இந்த பலமான ராணுவத்தை இறக்குவாரு. பேச்சு வேலை செய்யாட்டா எளிதா கொன்னுடுவாங்க. முதல்ல இந்த ராணுவம் சிதறிக்கு கிடந்துச்சு. ஆனா 2013 எல்லாத்தையும் ஒரே இடத்துல சேர்த்து ஒழுங்குபடுத்தி RSFன்னு பேர் வச்சாங்க, ரேபிட் சப்போர்ட் ஃபோர்ஸஸ். இன்னும் கொஞ்ச காலம் கழிச்சு இது அதிகாரப்பூர்வமா சூடான் பாராமிலிட்டரி ஃபோர்ஸா மாறுச்சு. இனி நாட்டுல 2 ராணுவங்கள், ஒன்னு மெயின் ஆர்மி, இன்னொன்னு இந்த பலமான பாராமிலிட்டரி. 2019 வந்துச்சு. பஷீருக்கு எப்பவும் பயந்த அந்த நாள் வந்தே விட்டுச்சு. அவர் அதிகாரம் கவிழ்ந்துச்சு. வினோதம் என்னன்னா, ராணுவ பலத்தால் அதிகாரத்துக்கு வந்த பஷீரை அதே மாதிரி ராணுவத்தாலேயே தூக்கிட்டாங்க. ஆச்சரியம் என்னன்னா, இதுல சூடான் மக்கள், மெயின் ஆர்மியோட RSF கூட பங்கெடுத்துச்சு. அந்த ராணுவம் பஷீரை காப்பாத்தத்தானே உருவாக்கப்பட்டுச்சு. 30 வருஷம் மக்களை தொந்தரவு பண்ணின டிக்டேட்டர் போயிட்டாரு. ஆனா ஜனநாயகம், அமைதி மட்டும் வரல. 2021 மறுபடியும் ராணுவ தலைவர் அதிகாரத்தை பிடிச்சார். அப்துல் ஃபத்தாஹ் அல் புர்ஹான். இவர் மெயின் ஆர்மி ஜெனரல். 2023 முதல் மாசங்கள் வரை முழு சூடானும் இவரோட கட்டுப்பாட்டுல இருந்துச்சு. ஆனா அங்க ஒரு புது ஆள் என்ட்ரி கொடுத்தார், முஹம்மது ஹம்தான் தகாலோ. இவர் RSF கமாண்டர், முதன்மை தலைவர். பஷீர் உருவாக்கின அந்த ராணுவம் இப்ப அளவுக்கு மீறி பலமா மாறி இருந்துச்சு. 2019 பஷீர் கிளர்ச்சியில இவங்க 2 பேரும் சேர்ந்து வேலை செஞ்சாங்க. பின்னாடி அதிகாரத்தை பகிர்ந்துகிட்டாங்க. கூட புர்ஹான் முதன்மை இடத்துல தகாலோவை டெபுட்டியா ஆக்கினாரு. ஆனா 2023 ஆரம்பத்தோட இவங்க 2 பேருக்கும் சண்டை ஆரம்பிச்சிச்சு.
முழு அதிகாரத்துக்காக போட்டி. இந்த ஆசையிலேயே சூடானோட நிலைமை கொடூரமா மாறி சிவில் வார் ஆரம்பிச்சிச்சு. 2 தலைவரோட ஆசைகள் நாட்டை இரத்தக்களறி யுத்தத்துக்கு தள்ளிட்டாங்க. இந்த யுத்தம் 2023 மார்ச் ஏப்ரல் ஆரம்பிச்சு இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்றப்ப கூட தொடருது. 2 வருஷமா நடக்கிற இந்த யுத்தம் ஏற்கனவே 1.5 லட்சம் உயிர்களை பலிகொண்டிருக்கு. ரொம்ப இடங்கள்ல பசி தாக்குது, சாப்பிட எதுவும் இல்ல. வெளியிலிருந்து வர்ற உதவி கூட யுத்தத்தால தடைப்படுது. ரிப்போர்ட்டுகளின்படி சின்ன குழந்தைகளுக்கு கூட உணவு கிடைக்கல. ஏறக்குறைய 5 லட்சம் குழந்தைகள் செத்து போயிருக்கிறாங்க. வீட்டை விட்டு ஓடியவங்களோட எண்ணிக்கை 10 லட்சத்தை கடந்திருக்கு. 2 வருஷ யுத்தத்துக்கு பிறகு சூடான் மேப்பை பார்த்தா வடக்கு, கிழக்கு, மத்திய பகுதிகள், தலைநகர் கார்ட்டூம் உட்பட மெயின் ஆர்மி கட்டுப்பாட்டுல. மேற்கு, தெற்கு பகுதிகள் RSF கையில. குறிப்பா டார்ஃபூர் பகுதி முழுக்க அவங்களது. அண்மையில சூடான் முழுக்க பேச்சுல இருக்கிறது அந்த பகுதியில இருக்கிற பிரபலமான நகரம் அல் ஃபாஷிர் காரணமா. RSF 18 மாசங்களா அந்த நகரத்தை முற்றுகையிட்டு வச்சிருந்துச்சு. 2025 அக்டோபர் கடைசி நாள்கள்ல அந்த நகரத்தை கைப்பற்றி உள்ள நுழைஞ்சு என்ன பண்ணுச்சுன்னா, உலக மனித உரிமை அமைப்புகள், ஐக்கிய நாடுகள் சபை எல்லாரும் கூச்சல் போட்டாங்க. ரிப்போர்ட்டுகளின்படி நகரம் கைப்பற்றப்பட்ட உடனே எல்லாரையும் இருட்டுல கொன்னுட்டாங்க. அப்பாவி மக்களை கொடூரமா கொலை செஞ்சாங்க, கொள்ளை அடிச்சாங்க. எத்தனையோ குற்றங்கள். வைரலாகிற சாட்டிலைட் படங்கள்ல, சாலைகள்ல, வெளிப்புற இடங்கள்ல மனித உடல்கள், உடல் துண்டுகள் தெளிவா தெரியுது. கடைசியா கேள்வி, UAEக்கு இதுல என்ன பங்கு? 2023 யுத்தம் ஆரம்பிச்ச சில மாசங்களுக்குள்ளேயே மெயின் ஆர்மி கமாண்டர் அப்துல் ஃபத்தாஹ் அல் புர்ஹான் UAE மேல குற்றம் சாட்டினார். RSFக்கு ஃபண்டிங் UAE தான் அப்படின்னு. UAE முதன்மை தலைவரை ஸ்டேட் மாஃபியான்னு கூட சொன்னார். இப்படி ஒரு நாட்டு தலைவரை அவமானப்படுத்துறது சாதாரணம் இல்ல. பின்னாடி சூடான்ல இருந்த UAE டிப்ளோமாட்டுகளை உடனே வெளியேற்றிட்டாங்க. அப்ப UAE அந்த குற்றச்சாட்டுகளை முழுக்க தப்புன்னு தள்ளிட்டுச்சு. ஆனா காலம் போக போக மீடியா ரிப்போர்ட்டுகள் வந்துச்சு. பெரும்பாலும் அந்த குற்றச்சாட்டுகள் உண்மைதான். UAE RSFக்கு ஃபண்ட் ஏன் கொடுக்குது? யுத்தம் தொடரணும்னு ஏன் விரும்புது? அது எல்லாம் தங்கத்துக்காகத்தான். உங்களுக்கு தெரியாட்டி சொல்றேன், சூடான் மக்கள் தங்கள் தலைவர்களால இதுவரைக்கும் ஏழ்மையில இருந்தாலும் அந்த நாடு ஆப்பிரிக்கால தங்கம் அதிகமா இருக்கிற 2-3 நாடுகள்ல ஒண்ணு. பூமிக்கு அடியில தங்கச் சுரங்கங்கள் ரொம்ப இருக்கு. இங்கதான் UAE என்ட்ரி. சூடான்ல இருக்கிற அதிக தங்கம் RSF கட்டுப்பாட்டுல இருக்கிற பகுதிகளில் தான். RSF அரசுக்கு உலகத்துல அங்கீகாரம் இல்லாததால ரிப்போர்ட்டுகளின்படி UAE RSFட்டில் இருந்து தங்கத்தை சட்டப்படியோ சட்டவிரோதமோ ரொம்ப குறைஞ்ச விலைக்கு வாங்கி UAEக்கு கொண்டு வருது. சூடான்லிருந்து ரொம்ப குறைஞ்ச விலைக்கு எடுத்த தங்கம் UAE மார்க்கெட்டுக்கு வந்ததும் முழுக்க சட்டப்படி உலக மார்க்கெட் விலைக்கு விற்பனையாகுது. கடந்த சில வருஷங்களா இந்த நெட்வொர்க் நடக்குது. இதுல மிகப்பெரிய நஷ்டம் சூடான் சாமானிய மக்களுக்கு, மிகப்பெரிய லாபம் UAEக்கு. RSFக்கு மட்டும் இந்த தங்கத்தாலேயே ஃபண்டிங். UAE கொடுக்கிற பணத்தாலேயே ஆயுதங்கள், போராளிகளோட சம்பளம், மற்ற செலவுகள். இப்படித்தான் கடந்த 2 வருஷமா யுத்தம் நீடிக்குது. UAE இன்னும் இந்த குற்றச்சாட்டுகளை மறுக்குது. அல் ஃபாஷிர்ல நடந்ததையும் கண்டிக்குது. ஆனா மீடியா ரிப்போர்ட்டர்களை பார்த்தா வேற கதை தான் தெரியுது. உங்க கருத்து என்ன? கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பயனுள்ளதா தோணுச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்படிப்பட்ட ஞானம் தர்ற வரலாற்று ரீதியான வீடியோக்களுக்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை அழுத்துங்க.